வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நிக்கல் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 804 பக்கமாக நிக்கல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நிக்கல் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 816 ரெசிஸ்டன்ஸை வச்சு நிக்கல் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 806 தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸை மாற்ற முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் 802 தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்திருக்கு. இறுதியாக 802க்கு மேலே நிற்க முடியாத காரணத்தினால ப்ரைஸ் கீழே சரிவாக சந்திச்சு 792 வரைக்கும் கீழே வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்தது 796 வரைக்கும் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அதை விட அதிகமாகவே கீழே வந்திருக்கு. இந்த 792 நம்ம சப்போர்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோம். இறுதியாக நிக்கல் மார்க்கெட் 792 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. நிக்கல் மார்க்கெட் நமக்கு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் புது லோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் கம்மியாக க்ளோஸ் ஆனது மறுபடியும் செல்லிங்க்கு சாதகமாகவே அமையுது. அதனால் தொடர்ந்து நிக்கல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஒரே ஒரு மாற்றம் தான் செஞ்சுருக்கிறோம். நேற்று 816 வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் ஜோனை வச்சுருந்தோம். அதை அப்படியே குறைச்சி 806 அப்படின்ற ஜோனுக்கு நம்ம மாற்றிருக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், படிப்படியாக எப்போவுமே நம்ம ஸ்டாப் லாஸை ப்ரைஸுக்கு கொஞ்சம் கம்மியாக ஈக்குவலாக கொண்டு வந்துடுவோம். முதல்ல பார்க்குறப்ப பெருசாக தெரியும், ஆனால் ட்ரேடிங் நடக்கிறப்போ உங்களுக்கு புரியும், கரெக்டாக ட்ரெண்டுக்கு சாதகமாகவே நம்ம முடிவுலாம் அமையும். ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் என்னென்னா, நிக்கல் மார்க்கெட் அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால, ஏன்னா 860 நிக்கல் மார்க்கெட் 872, குறிப்பாக சொல்லணுன்னா 872 நிக்கல் மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு வருது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வந்த உடனே அது பக்கத்தில் வந்தோடனே செல் பண்ணலாம். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. நம்ம எதிர்பார்க்குற அடுத்தடுத்த டார்கெட் 786, 780.6. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.